ஹலோ, ஹாய், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து கிளைமேட் செம்மையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. என்ன கிளைமேட்டுன்ற மாதிரி ஒரு சில டைம் தோணுது. ஏன்னா மார்னிங் வந்து குளிருது, ஆஃப்டர்நூன் ஆனால் பயங்கரமாக ஒரு மாதிரி வேக்காடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளஸ்ட்ரேஷனாக போயிட்டுருக்குது. உங்கள் ஏரியாவில் எப்படி போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தூறல் விழுந்துட்டுருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் வந்து இந்த காஸ்மோ இருக்கு இல்லையா, அவனை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த பக்கம் வந்து எல்லோ கலர் ஃப்ளவர் இருந்தாங்க. இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோன்னா, என்னோடய வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குது. அந்த ப்ளேஸில் வந்து எவ்வளோ அழகான ஒரு கார்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இவன் வந்து ஒரே ஒரு லேடிஸ் ஃபிங்கர், இன்னும் ஒரு 2 3 இருக்கிறானுங்க. இதுலேயே வந்து இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ லாங் வீடியோ போட்டிருப்பேன். இல்லை, இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்க கார்டன். வீட்டுக்குள்ளே வீடு கட்டும்போதே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து கட்டியிருக்கிறோம். ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்க கார்டன் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டுட்டேன். யார் வீடு கட்டினாலும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து இடம் விட்டு கட்டுங்க, சூப்பராக இருக்கும். நம்மளுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப்பை வந்து கொண்டு போகலாம். இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் வந்து கொஞ்சம் அவரைக்காய், ஒரு அவரைக்காய், 2 லேடிஸ் ஃபிங்கர், இதெல்லாம் இருந்துச்சு. அவனெல்லாம் பிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிளேட்டு கம்மி தான், பட் ஆனால் ஹார்வெஸ்ட்டு நல்லா நிறையாவே கிடச்சிச்சு. நான் அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லியிருக்கேன், பார்க்கிங்கா இது இல்லை கார்டனா அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்க்கிங்கில் ஃபுல்லாமே பிட்டர் காடுங்க, பாவக்காய். அப்படியே பக்கத்தில் போனால் அந்த கசப்பு ஸ்மெல்லு அப்படியே ஒரு அந்த அந்த இது அந்த அரோமா சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது அப்படி வந்துட்டுருக்கான். பக்கத்தில் போனாலே கசப்பு ஸ்மெல்லு வருது, அப்படி இருக்கிறான். அதான் சொன்னாங்க என்னென்னா, இது வந்து நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு பாவக்காய், அதோட தன்மையை வந்து அது வெளிப்படுத்தணும்னா இதுதான் வந்து ஒரிஜினல் பாவக்காய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஆனால் இருந்தாலும் ரொம்ப கசப்பு. இவனை வந்து ஒரு வழி பண்ணி தான் நான் வந்து குக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்குது, ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இனிமேல் ரொம்ப சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து இவனை வந்து வத்தல் தான் போடணும். ஒரு நல்ல 4 5 பாவக்காய் கிட்ட சூப்பராக வந்து வந்துட்டுருந்தாங்க. இதில் பாதியை நான் வந்து பிக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே பாதியிலே பிரேக் பண்ணி விட்டுட்டேன். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த பிட்டர் கார்டில் ஒரு என்ன டிசீஸ் வந்துச்சா இல்லை என்ன வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு தெரில, பாதி இலைங்க வந்து ஒரு மாதிரி மஞ்சளாக மாறிடுச்சு. ஒரு மாதிரியாக இருந்தான். அவனை வந்து கவர் பண்ணுறதுக்காக கீழேருந்து இன்னும் வந்து ஒரு க்ரீன் லீஃப்லாம் வந்துட்டுருக்குறான். பார்க்கலாம் எப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பூச்சி விழுந்துருச்சா இல்லை என்னன்னு தெரியல. அப்படியே கீழேருந்து அவனை பறிக்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு பாவக்காய் செடி தாங்க. ஏன்னா எங்கிட்ட நிறைய பாவக்காய் செடி அங்கே டெரஸ்லேயும் போட்டிருக்கோம், வெள்ளை பாவக்காய். அவன் வந்து இன்னும் நம்ம கார்டனில் வந்ததே கிடையாது. இன்னொன்று வந்து குட்டி குட்டி பாவக்காய், இது வந்து வெளியில் இருக்கிறாங்க. இந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் மீடியம்னு சொல்ல முடியாது, ஷார்ட் தான், பட் ஆனால் நீளமாக இருப்பானுங்க. எனக்கு வந்து அதோட நேம்லாம் தெரியல. இது பாவக்காயோட வெரைட்டி இத்தனை வெரைட்டி இருக்குன்றதே எனக்கு கார்டன் வச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து கார்டனில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இத்தனை வெரைட்டியாக இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ப்ளேஸில் வந்து இந்த பாவக்காய் இருந்துச்சு. அவன் அவ்வளோதாங்க, அந்த செடி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். இங்கே வந்து ஒரு செடி வந்துட்டுருக்கான், அந்த செடியிலேருந்து தான் அந்த பாவக்காய் கிடச்சிட்ருக்குது. ஸோ பாவக்காய் ப்ளஸ் அந்த ரவுண்டு கலர் பிரிஞ்சால் சொல்லுவேன் இல்லையா, அந்த அவன் 2 3 இருந்துச்சு, அவனையும் பிக் பண்ணிவிட்டு இப்போ தான் மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோ. என்னென்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கேட்டு கிட்ட அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கொஞ்சம் ப்ளேஸ், இந்த கொஞ்சம் ப்ளேஸில் இவ்வளோ அழகான கார்டன் க்ரியேட் ஆகுமான்றது ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இந்த கார்டனில் வந்து இந்த ப்ளேஸில் வந்து என்ன வச்சுருக்குன்னு சொல்லிட்டுனா, இதில் வந்து மரமும் இருக்கும், மரமாக பெரிய செடியாக வரக்கூடிய செடிங்களும் இருக்கும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் ஊடு பயிர் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் செடிங்களை போட்டு சின்ன சின்ன செடிகளை போட்டு அவங்கள வளர்த்து அதுக்குள்ளேயும் காய் பறிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த கான்செப்ட் தான் என்னோடய கான்செப்ட். இப்போது இந்த ப்ளேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குதான். மருதாணி வந்து அழகாக வந்து சூப்பராக துளி விட்டு வந்துட்டுருக்குறான். ஸோ இவங்கெல்லாம் பெருசாகிட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு வந்து இந்த வெண்டைக்காய், சில்லி இதெல்லாம் போட முடியுமா என்னன்றது தெரியல. அவன் வந்துட்டுருக்கான். நான் சொன்னேன்ல, பார்க்கிங்கை கவர் பண்ணியிருக்குது இந்த பாவக்காய் தான். ஸோ கீழேருந்து மேலே போயிட்டுருக்காரு. ஒரே ஒரு பாவக்காய் செடி தான், அவ்வளோ அழகாக போயிட்டுருக்குறான். கீழேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து காய் வந்து அவ்வளோ காய் வந்துட்டுருக்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து மேலே போகிறதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஸ்டிக் எடுத்து வச்சு விட்ருக்குறேன். அப்படியே போயிட்டுருக்கான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த லாங் பீன்ஸ் அவனும் வந்துட்டுருக்குறான்.
இந்த இடத்துல அப்புறம் மரம்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கிரவுண்ட்லேயே கொஞ்சம் ப்ளேஸ் இருந்துச்சு. அந்த இடத்தையும் நம்ம விட்டு வைக்கல. நிறைய சில்லியோட விதைங்க, நாற்றுங்க வந்து அங்கங்கே வந்துட்டாங்கங்க. அதுங்கள வந்து எங்கெல்லாம் நட்டு வைக்கிறதுன்றதே தெரியல. ஸோ அதனால் கிடைக்கிற ப்ளேஸ்லலாம் அழகா நட்டு வச்சுட்ருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு பம்ப்கின் பூசணிக்காய். அவன் வந்து பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அவன் வந்து சூப்பராக வந்துட்டுருக்கான். அப்புறம் வந்து இது வந்து கோவா ட்ரீ, சில்லி செடி. இந்த இடத்துல வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேணும். வெஜிடபிள்ஸ் மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோவா ட்ரீ வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து க சீத்தாப்பழம் அந்த இதுவும் வச்சுருக்கேன், லெமன் வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரீஸாக வரக்கூடியவங்க. வந்துட்டாங்கன்னா மற்றவங்கள எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி விட்ருவாய்ங்க. சில்லி வந்து நிறையா வந்துட்டுருக்காங்க. இது வந்து 2 வருஷமாக என்னோடய வீட்டிலே வந்து இருந்துகிட்ருக்கு அந்த சில்லி. நல்லா இதுலேயே வந்து 2 வெரைட்டி இருக்குது. அதாவது நல்ல டார்க் க்ரீனாக இருக்கும் ஒரு சில்லி. ஆனால் ஷார்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். இன்னும் வந்து லாங்கு பேரட் க்ரீன் இருக்கு இல்லையா? அந்த கலரில் இருப்பானுங்க. ஸோ அந்த லீஃபும் பார்த்தாவுமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். அதை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பேன். இது வந்து பச்சை, நல்லா கரும்பச்சை, இது வந்து வெளிர் பச்சை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். 2 சில்லி செடிங்க இருக்காங்க. அதில் எவ்வளோ சில்லி பாருங்கள், அவ்வளோ சில்லி இருந்தான். அவனையும் பிக் பண்ணிவிட்டு இந்த பரங்கிக்காயை எப்படியாவது வந்து கொடி எடுத்து அனுப்பிச்சி விடணும். அவரை வந்து எந்த பக்கம் கொடி எடுத்து அனுப்பிச்சி விட்றதுன்னு தெரியல. ஸோ ஒரே ஒரு பரங்கிக்காய் தான் வந்துட்டுருக்காங்க. இது வந்து நான் எக்ஸிபிஷனில் வாங்கினேன் இந்த சீடு. ஸோ நல்லா பெருசாக இருக்கும் அந்த பரங்கிக்காய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்கியிருக்கிறேன், பார்க்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை. ஆக்சுவலாக வந்து சிகப்பு தண்டுக்கீரை தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஆனால் அதை வந்து முந்தி அடிச்சுட்டு வந்து பரங்கிக்காய் வந்துட்டான். ஸோ இவனுங்களை வந்து பிக் பண்ணணும். இனி இந்த இடத்துல வந்து சன்லைட் படுமா படாதான்றது தெரியல. ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து இதிலே வந்து கோவா இதெல்லாம் போயிட்டுருக்குறானுங்க. அவங்கெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் இதுதான் கொஞ்சோண்டு ப்ளேஸ் தான். அந்த இடத்துலே வந்து இவ்வளோ ட்ரீஸ் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டியோட ப்ளேஸில் இவ்வளோ இருக்குது. இந்த லெமன் வந்து சூப்பராக வந்துட்டுருந்தாங்கங்க. ஆனால் வந்து என்ன பூச்சி என்ன கடிச்சிச்சோ தெரியல, ஒரு மாதிரி டவுன் ஆயிடுறாங்க, திரும்ப நல்லா துளுர்த்து வர்றாங்க. அப்புறம் வந்து பப்பாயா, நம்மளுக்கு எக்கச்சக்கமாக பப்பாயா கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பாதியை கட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா ரொம்ப லாங்காக போயிட்டான். இந்த இடத்துல வந்து அப்புறம் பொமக்ரானட் ஒரு செடி இருக்குது. அப்புறம் வந்து சீத்தாப்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள் சொல்லல, அவனும் வந்துட்டுருப்பான். ஆக்சுவலாக இது வந்து உள்ளே இருக்க வாட்டர் வந்து வெளியில் போகிற அவுட்லெட் ஏரியா. அதுக்குள்ளே வந்து இவ்வளோ வச்சிட்ருக்குறோம். ஆனால் அதுக்குன்னு கொஞ்சம் போயிட்டுருக்குறான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வர்ற வாட்டர் எல்லாம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் வாட்டரும் வந்து செடிங்களுக்கு வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் கொஞ்சம் ப்ளேஸில் வந்து ஒரே ஒரு சில்லி. ஆக்சுவலாக இது நான் வைக்கவே இல்லை, அவனாக வந்திருக்கிறான். சீடு எப்படியும் வந்து வாட்ரு க்ளீன் பண்ணி விடும்போது வந்துட்டானா என்னன்னு தெரியல. அதுலேயும் வந்து நிறைய சில்லி இருந்தானுங்க. இவனும் டார்க் க்ரீன் சில்லி. ஸோ அதையும் பறிச்சுட்டு அப்புறமா வந்து இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா நிறைய சில்லி செடிங்க வந்துட்டுருக்காங்க, நாற்று. அதையும் வந்து களைச்சி விட்டு வேறு எங்கேயாவது எடுத்து வைக்கணும். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கான் பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில்லி வந்து இவ்வளோ வரும். இன்றைக்கி எல்லாமே வந்து க்ரீனாக டார்க் க்ரீனாக இருக்குது பாருங்கள். டார்க் கலரில் இருக்கிறான். ஸோ இன்றைக்கான ஹார்வெஸ்டிங் ப்ளஸ் என்னோடய ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன தோட்டத்தை வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ளேஸ் இருந்தால் கூட அழகான ஒரு குட்டி கார்டனை க்ரியேட் பண்ணி சூப்பராக வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஆர்கானிக்காக, அதுதான் மெயினு. ஆர்கானிக்காக நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி ஆனால் என்ன ஹார்வெஸ்டிங் பிளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிட்டர் கார்டு எப்படி இருக்கான் பாருங்கள். அப்படியே தகன்னு இருக்கிறான். பிட்டர் கார்டு, பிரிஞ்சால், அதாவது டென்னிஸ் பிரிஞ்சால் சொல்லுவோம்ல, நான் டென்னிஸ் தான் பேர் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பிரிஞ்சால், அப்புறம் வந்து சில்லி, அப்புறம் வெண்டைக்காய். 2 வெண்டைக்காய் இருந்தாங்க, அவங்களையும் பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் வந்து சூப்பர் காயின்ஸ்னு ஒரு பட்டன் வரும். ஸோ அது முடிஞ்சால் வந்து வீடியோ லைக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஃபுல்லாக க்ரீனிஷான ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ ஆகிடுச்சு இந்த வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.